இந்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திருவள்ளுவரை கௌரவிக்கும் வகையில் குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்தது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, யாழ் மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய தைப்பொங்கல் விழா யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் இன்று இடம்பெற்றது. புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் இணைந்து 2025 ஆண்டுக்கான தேசிய தைப்பொங்கல் பண்டிகையை நடாத்தியது. புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினித்தும சுனில் செனவியின் தலைமையில் காலை 7:30 மணிக்கு தெல்லிப்பளை ஸ்ரீ துர்க்கியம்மன் ஆலய சமய வழிபாடுகளுடன் ஆரம்பமாகி பின்னர் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி வரை ஆன்மீக விழிப்புணர்வு நடைபயணமும், அதனைத் தொடர்ந்து யூனியன் கல்லூரியில் கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றது. ආශිර්වාදයෙන් ගරු ආචාර්ය හිනිදුම සුනිල්දරයන් පිළිගනු ලබන අතර අපගේ ප්‍රණාමය පළ කර සිටිමු. හින්දු ආගමික සම්ප්‍රදායන් අනුව පැමිණි සිටින සම්භාවනීය ආමුත්තන් හැට ආශිර්වාද. தேசிய தைப்பொங்கல் செயலகம், தெல்லிப்பளை பிரதேச செயலகம் மற்றும் හින්දු බෞද්ධ ක්‍රිස්තියානි ඉස්ලාම් කලගුණ සැලකීම පෙරටු කරගත් උත්සවය හින්දු තයිපොංගල් උත්සවයයි. 2025 වර්ෂයේ යාපනයේ ශ්‍රී තෙල්ලිපලේ දුර්ගාදේවී අம்மන් කෝවිලේ පවත්වන නියෝජ්‍ය ඇමති ගමගෙදර දිසානායක வருக வருக என வரவேற்கின்றோம். තයිපොංගල් ජාතික උත්සවයට පැමිණ සිටින බුද්ධ ශාසන ආගමික හා සංස්කෘතික කටයුතු ගරු ආචාර්ය හිනිදුම සුනිල් සෙනගේ සහෝදරයාට, ඒ වගේම දීවර ඇමති ගරු රාමලිංගම් සඳරසේකර සහෝදරයාට, ඇමති ගමගෙදර දිසානායක සහෝදරයාට, ඒ වගේම උතුරු පළාත් ආණ්ඩුකාරතුමා සහ මේ උත්සවයට පැමිණ සිටින වැවිලි හා ප්‍රජා යටිතල පහසුම් සහෝදරයාට, ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාලා සියලු දෙනාටම ඇතුළු අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ගරු අතපත්තු සහෝදරයාට, ඒ වගේම ඒ වගේම තයිපොංගල් ජාතික උත්සවයට පැමිණ සිටින උතුර දකුණ ජාග්‍රාමයේ එකතුමුතුතාවයේ අද සියලු දෙනාම පැමිණ සිටින අවස්ථාවේදී මෙතෙන්ට පැමිණ සිටින කාන්තා හා ළමා කටයුතු ඇමති ගරු සාවිත්‍රී සරෝජා පෝල්රාජ එතා ආදරයෙන් සාදරයෙන් පිළිගනු ලබනවා. දැන් අපගේ කෝවිල් කණ්ඩ නාද වාදනයත් එක්ක අපි සියලු දෙනාම හිරු දෙයියන්ගේ ආශිර්වාදය පරිණම සිටින අතරදී අපේ
අපි සියලු දෙනාම එකමුතු වෙලා ඉන්න මොහොත ස්වර්ණ නෙලන මාසය අදුත් සහල් කිරිජොදා උතුරා ජනතෙක් පිසගැනීම සහල් හකුරු සහ ලුණු එක්කර පිසගැනීමෙන් උත්සවයයි தை பிறந்தாள் வழி பிறக்கும் කියන්නේ දෙමළ වාක්‍යයට අනුව මේ சரோஜா போல்ராஜ், கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், டோட்டல் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ கே இளங்குமரன், கௌரவ வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திரு இளங்கோவன், மாவட்ட செயலாளர்களான பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா, தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் மற்றும் விருந்தினர்கள் அனைவரும் தற்போது அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்க உண்மையில் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்பது மிகவும் சிறப்பாக மகாகவி பாரதி பாடினார். அந்த வகையில் உயிர்களிடம் அன்பு காட்டும் நன்னாளாகப்படும் தெய்வங்களாகவே அவை கருதப்படுகின்றன. நந்தியம் பெருமானின் நந்தி கொடியே இந்துக்களின் கொடியாக, சைவ பெருமக்களின் கொடியாக காணப்படுகின்றது. කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ කියලා ඒකට විශේෂ හේතුව තමයි අවසන් මම ටිකක් சாராம்சයෙන් කැටියෙන් කියන්න සූදානම් වෙලා සිටිනවා. உண்மையில் இன்றைய இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருடைய கொண்டாடப்படுகின்றது. சூரியனுக்கு நமஸ்காரம் செலுத்துகின்ற முகமா සිටින අපගේ අමුතල්ලාට කිසිම කරදරයක් නොවන පරිදි அன்பான ஊடக நண்பர்களுக்கு பணிவான ஓரமாக நின்று நீங்கள் உங்களது பணிகளை
அன்று சொல்லும் திருநாளாம் தைப்பொங்கல் உதிரத்தை தமிழ் பொங்கல் தேசிய தைப்பொங்கல் விழா தை மாதம் முதல் நாளே தைப்பொங்கல் டங்கடக்கா வீரர்கள் சரிக்கு வந்து அங்கே போத்த என்ன பண்ணுறது பாருங்க இன்னும் நிறைய ஆட்டம் பார்த்து கொடுக்குறது நந்த நாடு
Right. Right. தேசிய தைப்பொங்கல் விழா 2025 புத்தசாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இந்து சமய සියලු දෙනාටම ආයුබෝවන් සුබ නව වසරක් වේවා සුබ තයිපොංගල් දිනයක් වේවා බුද්ධ ශාසන ආගමික හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යාංශය හින්දු ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව තෙලිපලි ශ්‍රී දුර්ගා දේවී කෝවිලේ ඒකාබද්ධව සංවිධානය කරන දෙවන 25යි ගොවිතැන්ට ගෞරව කරමු මාතෘ භූමිය පිරිසුදු කරමු ඇත්තටම සියලු දෙනාම ආඩම්බර වෙන්න අවස්ථාවයි අපිට උදා වෙලා තියෙනවා සමරියමයි මෙම උත්සවයේ ලෝකීය පුරා වාසය කරන හින්දු දෙමළ බැතිමැතුන් විසින් උත්සවකාරයෙන් සමරනවා. තයිපොංගල් උත්සවය සමරීමෙන් මගින් ශ්‍රී ලංකාවේ වාසය කරන වර්ධනය වෙනු දැකීම අප සියලු දෙනාගේ ප්‍රාර්ථනයයි. අපි තයිපොංගල් සමරන්න අපට සුබ පැතුරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක සහෝදරයාට අග්‍රාමාත්‍ය හරිනි අමරසූරිය සහෝදරියට සහ මෙයාගේ හිනිදුම සුනිල් සෙනවි සහෝදරයාගේ ප්‍රධානත්වයෙන් ඇතුළු අනෙකුත් සම්භාවනීය ආමුත්තන් සියලු දෙනාව ඒකා ආදරයෙන් සාදරයෙන් පිළිගනු ලබන අතර අපගේ ප්‍රණාමය පළකර සිටිමු. வரலாற்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பண்பாட்டினை விளக்கும் வகையில் இந்த கலை நிகழ்வுகளுடன் கூடிய ஊர்வலம் நடைபெற்று அந்த நிகழ்வினை தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெறும். அதற்கு முன்னதாக தேசிய கீதமும் இடம்பெறும். பொங்கி உயர்ந்த ஒரு ஆட்டம் அது மண்ணின் பெருமைகளும் ஆட்டம் பொங்கி உயர்ந்த ஒரு ஆட்டம் அது ஓங்கி உயர்ந்த ஒரு ஆட்டம் அழகாய மண்ணின் ஆட்டம் போடும் ஆட்டம் அது தன்னபிக்கை பெருகும் தங்கமான ஆட்டம் ஆரடி கம்பின் மேலே ஆட்டம் இது பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சிவலிங்கம் அவர்கள் பேசுகிறார். Namo Namo
العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا இந்துக்களுடைய பண்டிகைகளில் மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் எப்படி என்றால் மாட்டுப் பொங்கல் என்றும் அதற்கு அடுத்த நாள் சந்திப்பு பொங்கல் என்றும் அவர்களுக்கு மத்தியிலே 3 அல்லது 4 மிக நன்றி. මේලකට ක්‍රිස්තියානි පූජකතුමන්ගේ ආශිර්වාදය. தேவஸ்தானத்தில் இணைந்து நடாத்துகின்ற கௌரவ அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதர இஸ்லாமிய பௌத்த இந்து அதிகாரிகளே, அதிபர்களே, ஆசிரியர்களே, ஆளுநரை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அங்கே ஒளிவிடுகின்றது. புதிய அரசாங்கம், புதிய இன்று நமக்கு நான் நினைக்கின்றேன், நமக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல நாள். அப்ப அந்த நல்ல நாளில் இலங்கையின் தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் கொண்டாடப்படுகின்ற போது, அதிலும் இந்த யூனியன் காலேஜில் கொண்டாடப்படுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்ப இந்த நிகழ்வு என்பது ஒரு புறத்தில் வெறுமனே பொங்கல் மாத்திரமல்ல, இது கடந்த காலங்களில் 30 வருடங்களுக்கு மேலாக மாத்திரமல்ல, இந்த நாடு சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு எங்களுக்கு முடியாது போன, இன்னமும் முடியாது போய்கொண்டிருக்கின்ற இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை, இனங்களுக்கிடையே அன்பை, இனங்களுக்கிடையிலே பாசத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் பேச்சளவில், வாயளவில் மாத்திரம் நிகழ்ந்திருக்கின்றதே தவிர அவைகளை யதார்த்தபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் எங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு புறத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார். நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் தை பிறக்கின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி என்கின்ற அந்த வாக்கியத்தை கேட்டு மதிமயங்கி இருந்தது எங்களுக்கு எல்லோருக்கும். ஆனால் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இன்று எங்களுடைய நாடு ஒவ்வொரு தைக்கும் என்ன நடந்திருக்கின்றது, ஒவ்வொரு தை பிறந்த போதும் எங்களுடைய வழி பிறந்ததா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதா, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வழி பிறந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்ப அந்த வகையில் இந்த வருடம் தை திருநாள் என்பது நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இன்றைக்கு 76 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கியது. அந்த புதிய அரசாங்கத்திற்கு உங்களுடைய ஆணை கிடைத்திருக்கிறது. அந்த ஆணையை வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய தலை வணங்கி நன்றியை நான் செலுத்துகிறேன். ஏனென்றால் எதுமல்ல, இது வரலாற்று காணாத மக்களுடைய ஆணையாகும், வரலாற்று காணாத முடிவாகும். அப்ப அந்த வரலாற்று காணாத முடிவினை எடுத்து அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதோடு, நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை என்று கூறினார். அந்த மாற்றத்தை செய்வதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்று கூட உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்வில், தேசிய பொங்கல் விழா நிகழ்வில், அதாவது கேபினட் மினிஸ்டர் 3 பேர் வருகை தந்திருக்கின்றார். நானும் இருக்கின்றேன், சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள், சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இருக்கின்றார்கள், அதே போன்று பிரதி அமைச்சர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேருக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு அல்ல, எந்த ஒரு
முன்ன உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு கேபினட் மினிஸ்டர் வருகின்ற போது எவ்வாறு அவர்களுடைய பந்தாக்கள் உங்களுக்கு என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த விதமான பந்தாக்கள் இல்லாது சாதாரண மனிதர்களாக நாங்கள் உங்களோடு செயல்படுவதற்கு நாங்கள் முன்வந்திருக்கிறோம். நாங்கள் மாற்றத்தை ஆரம்பித்தோம். அந்த மாற்றத்தோடு நாங்கள் அணிந்து சேருவோம் என்பதை உங்களுக்கு அழைப்புவிட்டுக் கொண்டு, அதே போன்று அந்த மாற்றத்திற்கெல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் இப்பொழுது அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்துக்கொண்டோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே எங்களுடைய நாட்டையோ அல்லது வீட்டையோ அல்லது நகரத்தையோ சுத்தப்படுத்துவதாக எங்களுடைய மனங்கள், எங்களுக்கு அது ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பிளந்து சிதைந்து போயிருக்கின்ற எங்களுடைய மனங்களை ஒன்று சேர்க்கின்றவர்கள், மனங்களை சுத்தப்படுத்துகின்றவர்கள். அதுதான் தூய்மையான இலங்கையுடைய நோக்கம், கிளீன் ஸ்ரீலங்காவுடைய நோக்கம். அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு 2 நடனங்கள் ஆடினார்கள் எங்களுடைய பிள்ளைகள். ஒரு காலத்தில் என்னை பார்த்து சொல்வார்கள், யாழ்ப்பாணத்தில் நல்ல பிள்ளைகள் ஆடுங்கள், டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் முகத்தில் பாவத்தை காட்ட மாட்டார், அந்த முக பாவத்தை வெளிக்காட்ட மாட்டார். அப்படி என்னிடம் அப்படி சொன்னவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு நான் பெருமையாக சொல்ல முடியும். இதோ வந்து பாருங்கள், இந்த யூனியன் காலேஜில் இன்று காலை தற்போது நடந்த 2 நடனங்களும் முகபாவம் மாத்திரமல்ல, உடல் நயம் மாத்திரமல்ல, கலை தெய்வங்களாகவே வந்து தாங்களுடைய கலை வடிவத்தை வெளிக்காட்டியது எங்களுடைய பிள்ளை. அதனால் எங்களுடைய பிள்ளைகள் என்பது யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல. எங்களுக்கு மாத்திரம் தான் நாட முடியும், எங்களுக்கு மாத்திரம் தான் திறமை இருக்கின்றது. அந்த நடனங்களாய் எங்களுக்கு மாத்திரமே சொந்தமானதல்ல. உண்மையிலேயே இது எங்களுக்கு முடியும் என்பதை எங்களுடைய பிள்ளைகள் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அதனால் அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பாடசாலைக்கும் அல்லது அந்த கல்வி நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொங்கலில் இருந்து நாங்கள் ஒரு புதிய பாதையில் புறப்படுவோம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேறு எதுவுமல்ல, ஒரு புதிய பாதையில் இந்த நாடு பயணித்து வருகின்றது. அதனால் இந்த வருட தை மாதம் என்பது நிச்சயமாக ஜனவரி 1ஆம் தேதி எங்களுடைய தலைவர், உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சனாயக் அவர்கள் கூறியது போன்று புதிய உலகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த அடியெடுத்து வைத்திருக்கின்ற செயற்பாட்டினை எங்களால் மாத்திர முடியாது. நீங்கள் வர வேண்டும், உங்களால் மாத்திரமே முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு ஆணை வழங்கினீர்கள். நாங்கள் நம்புவது உங்களை மாத்திரமே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாசமாக்கப்பட்டிருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அணிதிரளுங்கள், எங்களோடு கரம் கோர்த்து கொள்ளுங்கள். ஜாதி மத இன கட்சி பேதங்களை மறந்துவிட்டு நாங்கள் மனித ஜாதிகளாக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விட்டார். அதே அழைப்பை நான் உங்களுக்கும் விட்டுவிட்டு உங்களை அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பௌத்த மதகுருமார்களே, அருட்தந்தை அவர்களே, இணைய மதகுருமார்களே, அதே போன்று இந்த விடயத்தினை சிறப்புற அமைத்து வைத்த ஏற்பாடு செய்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் அமைச்சர் கலாநிதி ஹிந்துதும சுனில் செலவி அவர்களே, எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று வடமாகாண ஆளுநர் அவர்கள், அதே போன்று யாழ் மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் அவர்கள் அனைவரும், அரச உத்தியோகஸ்தர்கள் அனைவரும், அதே போன்று இங்கு குழுமியிருக்கின்ற அனைத்து யாழ் எங்கள் அன்பு பெருமக்களே, பாதுகாப்புக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், எங்களுடைய ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே நான் கூற விரும்புகின்ற விடயம், நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு
அதாவது பல்லாண்டு காலங்களுக்கு பிறகு என்று நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய நாட்டில் சுபிட்சத்திற்காகவும் தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டுக்காகவும், அது பொருளாதார ரீதியாக சமய கலாச்சார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் அனைவருமே ஆவலாக இருந்த காலத்தை நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்குகின்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டியே தான் இந்த அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்தில் தெளிப்பலை இந்த துர்கை அம்மன் ஆலயத்திற்கு இந்த மிக பழமை வாய்ந்த அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த துர்கை அம்மன் ஆலயத்தில் இந்த தைப்பொங்கல் திருவிழாவினை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து நாங்கள் அனைவருமே சமத்துவமாக அந்த தன்னிறைவு பெற்ற தேசத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய புதிய அரசியல் முறைக்குள் நாங்கள் பார்க்கின்றது, கடந்த கால கசப்பான அனுபவங்களை நீக்கி எங்கள் அனைவருக்குமே சுபிட்சமாக சந்தோஷமாக தன்னிறைவு பெற்ற அந்த மதங்களுக்கு இடையிலான அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமுதாய நலன் சார்ந்த விடயங்களை மேற்கொண்டு எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எவ்வாறு ஒரு நல்ல நாட்டை உருவாக்குவோம் என்பதற்காக, அதற்கான வழிவகுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எங்கள் அமைச்சரவையினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் அமைச்சரவை எடுத்து பார்த்தோம் என்றால் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருமே சமத்துவமாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் தூரம் பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்தில், அதாவது பொருளாதாரத்தின் சமத்துவம் எமக்கு தேவைப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கான இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. நான் முக்கியமாக இந்த விடயத்தில் நான் கூற விரும்புகின்ற இன்னொரு விடயம்தான் பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் என்ற வகையில் இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், மலையகத்தை எடுத்து பார்த்தாலும், ஏனைய பிரதேசங்களை பார்த்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கான முக்கியமான ஒரு விடயம்தான் நான் பாதுகாப்பான ஒரு சமுதாயம். பாதுகாப்பு என்றது பொருளாதாரத்தில் பாதுகாப்பு நமக்கு தேவை. தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் என்றது, நாங்கள் ஒரு நாடு தன்னிறைவு பெறுவதாக இருந்தால் தனித்தனி குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு தனி நபரை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைவது கட்டாயம். தனக்கென ஒரு குடும்பத்துக்கான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்கான வழிவகுக்கள் தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், பொது போக்குவரத்து சேவையினூடாக பொது போக்குவரத்து சேவையில் பாதுகாப்பு, சமூக சூழலில் பாதுகாப்பு, தொழில் புரிகின்ற இடங்களில் அந்த நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் தொழில் நிலங்களில் அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பாதுகாப்பு என்றது அந்த தேசிய பாதுகாப்பு என்ற அந்த பூமியை பாதுகாத்தல் மட்டுமல்ல, அந்தந்த சமுதாயங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பூமியை பாதுகாத்தலை விட மிகவும் முக்கியமானது தான் அந்த மக்களின் அந்த உரிமைகளை சார்ந்த விடயங்களை பாதுகாத்தல். சமூக உரிமை மட்டுமல்லாமல் தனிநபருடைய உரிமை, பெண்கள் என்ற வகையில் சுதந்திரமாக போக்குவரத்துக்கான உரிமை தேவைப்படுகிறது. தொழில் நிலங்களில் எங்களுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. அந்த சம்பளத்தில் நாங்களுடைய உறுதிப்பாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம், வன்முறையற்ற ஒரு சமுதாயம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த தொனிப்பொருள் நாங்கள் உள்ளடக்கப்பட்டது இந்த சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவது அல்லது தூயப்படுத்துவது மாத்திரமல்ல, வன்முறையற்ற ஒரு சமுதாயம் சகலருக்கும் நாங்கள் வழங்க வேண்டியது கட்டாயமாக நாங்கள் அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், வன்முறையற்ற சமுதாயம், சமத்துவம் நிறைந்த சமுதாயம் தான் அந்த எங்களுக்கு ஒருவர் எங்களுக்கு மதிப்பளிக்கின்ற சமுதாயத்தில் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பேசுகின்ற இன ஒற்றுமை என்பதை கட்டியெழுப்ப முடியும். மதங்களுக்கான அந்த இடத்தை அளிக்க முடியும், அந்த மதங்களுக்கான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே தான் எங்களுடைய அரசாங்கத்தின் பயணம் என்றது வித்தியாசமாகின்றது. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் தைப்பொங்கல், எங்களுடைய அரசாங்கம் இந்த தைப்பொங்கல் இந்த விழாவை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதின் முக்கிய கருத்து, முக்கிய எதிர்பார்ப்பு அந்த அனைத்து சமத்துவத்தையும் உரிமைகளையும் விழுமியங்களையும் கட்டி காக்கின்ற ஒரு நாட்டுக்கான அந்த புதியதோர் பாலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் அனைவருமே அன்பாக கை கோர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கை சேர்த்து நாங்கள் முன்னின்று பயணிக்க வேண்டி இருக்குது. அதற்கான பொறுப்பு என்ன வேண்டியது
இன்றைய தலைமுறையாகின்ற எங்களுடைய கடமை. எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முன்மாதிரியான அந்த உதாரணமானது இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு, எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதொரு முன்னுதாரணமாக அமையும். ஆகவே எங்கள் அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் இந்த நாட்டின் பொறுப்பேந்தும் போது நாங்கள் பார்த்தோம், ஊடகங்களில் ஊடாக கூட பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது. எங்கள் நாட்டில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்றினால் இலங்கையில மீண்டும் ஒரு முறை அந்த எண்ணெய்க்காக அல்லது எரிபொருளுக்காக, கேஸுக்காக கியூவில் நிற்க வேண்டியது, வரிசையில் நிற்க வேண்டிய காலம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் இலங்கையை விட்டு செல்வார்கள் போன்ற பல விடயங்களை, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்ற பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது. ஆனால் நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம், நாங்கள் வீண் விரயத்தை நிறுத்தியிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நல்லிணக்கத்தை ஏனைய நாடுகளுடன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தில் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் உதாரணமாக வழங்கியிருக்கின்றோம். அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிகளிலும் அமைச்சரவைகளுக்குள்ளும் நாங்கள் அந்த வீண் விரயத்தை நாங்கள் இல்லாதொழித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம், கட்டாயமாக நாங்கள் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியை இந்த வேளையில் நாங்கள் கூற விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் புதிய வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இந்த பிரதேசத்தை பார்த்தோமென்றால் வட மாகாணத்துக்காக வேண்டி தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதற்கான கேபினட் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறான புதிய வேலை திட்டங்களுக்கு ஊடாக இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பதற்கான வழிவகை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அந்த டிஜிட்டல் பொருளாதார முறை, அது மட்டுமல்லாமல் கிராமிய மட்டத்தில் இருக்கின்ற அந்த வறுமையை போக்குவதற்கான நடவடிக்கை, முக்கியமாக வறுமை என்றது கிராமிய பிரதேசங்களில் பெண்கள் மீதான வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். ஆகவே பெண்களுடைய வாழ்வுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுப்போம். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், சிறுவர்களுடன் தனித்திருக்கின்ற தாய்மார்கள், அது மட்டுமல்லாமல் படித்து தொழில் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், இவர்கள் அனைவருக்கான வேலை திட்டம் எங்களுடைய முன்வருகின்ற 5 வருட காலங்களுக்கு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கட்டாயமாக நாங்கள் சொல்கின்றது, நாங்கள் அனைவருமே திரளுவோம். இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இந்த அரசியல் பயணத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் எங்கள் மீது, எங்கள் கட்சியின் மீது, தேசிய மக்கள் சக்தி மீது நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கடை செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடையும் நாங்கள் இந்த நேரம் வழங்குவதற்கு நான் விரும்புகின்றேன். ஆகவே இறுதியாக தைப்பொங்கல் என்றது நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றதை நாங்கள் கூறுவோம். அதே போட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான், பால்பானை பொங்க வேண்டும் தம்பிரானே, பட்டி பெருக வேண்டும் தம்பிரானே, மேலி பெருக வேண்டும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேண்டும் தம்பிரானே, நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த தை பிறப்பு எங்கள் அனைவருக்கும் இவ்வளவு காலம் பிறந்த தை பிறப்பினை விட வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சிக்கான தை பிறப்பினை என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். ஆகவே இது மறுமலர்ச்சி யுகத்திற்காக பொங்கப்பட்ட பால் பானை. இதற்கு பிறகு இந்த சுபீட்சமடைந்த, தன்னிறைவு பெற்ற, தன்மானம் மிக்க ஒரு மக்களாக வாழக்கூடிய இலங்கையராக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கலில் மீண்டும் சந்திப்போம். வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம் என்று உறுதி கூறி விடை பெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ திரு சுனில் சென்னவி அவர்களே. Minister of Fisheries, Aquatic and Ocean Resources Mr. Ramalingam Chandrasekhar. கடற்தொழில் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே. Minister of Women and Child Affairs Honorable Mrs. Sarvaja Savitri Paulraj. கௌரவ அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்களே. Governor of the Northern Province Honorable Nagalingam Vedanayakan. வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே. Honorable Deputy Ministers present here and Honorable Members of Parliament. கௌரவ பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, esteemed dignitaries, guests, ladies and gentlemen, வணக்கம். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம்.
Warm greetings on the occasion of Thai Pongal. உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தாய்ப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். As has been eloquently expressed in the adage, the ancient Tamils who emerged before the stone and the soil emerged before time itself. Tamil people stand as a remarkable testament to the profound antiquity and unparalleled uniqueness of their civilization. கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற முதுமொழியில் குறிப்பிடப்படுவது போல் தமிழ் மக்கள் தங்கள் நாகரிகத்தின் ஆழமான தொன்மைக்கும் ஒப்பற்ற தனித்துவத்துக்கும் குறிப்பிடத்தக்க சான்றாக விளங்குகிறார்கள். Historical scholarship affirms that Tamils represent one of the world's oldest races, their culture and traditions embodying a legacy of exceptional depth and distinction. தமிழர்களின் உலகின் பழமையான இனங்களின் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் கருத்தாலும் கொண்டவை மற்றும் தனித்துவமான பாரம்பரியத்தை உள்ளடக்கியது என்பது வரலாற்று புலமை குறிப்பிடத்தக்கது. The month of Thai brings to mind the auspicious festival of Pongal, a celebration of Tamil heritage. This festival holds profound significance, serving as a celebration of gratitude and as a cornerstone of Tamil cultural identity. தமிழ் மாதங்களின் வரிசையிலே தை மாதம் என்றாலே தமிழர்களின் பாரம்பரிய கொண்டாட்டமான பொங்கல் பண்டிகையின் நினைவுக்கு வருகிறது. இந்த விழா ஆழ்ந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. நன்றி உணர்வின் கொண்டாட்டமாகவும் தமிழ் கலாச்சார பாரம்பரிய அடையாளத்தின் அதிகளாகவும் விளங்குகிறது. The revered Tamil poet Thiruvalluvar in chapter 11 of Thirukural extols the virtue of gratitude as a fundamental human value. மதிப்பிற்குரிய தமிழ் கவிஞர் திருவள்ளுவர் திருக்குறளின் 11வது அத்தியாயத்தில் நன்றியதை ஒரு அடிப்படை அதிகாரமாக போற்றி ஏற்றியுள்ளார். Drawing inspiration from this timeless wisdom, the festival of Pongal manifests as an expression of heartfelt gratitude. இந்த காலத்தால் அழியாத குரலின் அடிப்படையில் பொங்கல் பண்டிகை மனமார்ந்த நன்றியின் வெளிப்படுகிறது. Gratitude to the sun god for nurturing agriculture. உழவு தொழிலின் வளர்ச்சிக்கு உரிய உதவியை வழங்கிய இயற்கையின் உச்ச வடிவமான சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும். Gratitude to the cattle for their indispensable role in farming. And most importantly, gratitude to the farmers whose tireless efforts sustain the most essential of human needs, food. உழவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மனித தேவைகளில் மிகவும் இன்றியமையாதது உணவு தேவை. Thiruvalluvar further underscores the pivotal role of agriculture, asserting that without this noble vocation, which nourishes all life forms, the world itself would cease to function. திருவள்ளுவர் உழவு தொழிலின் முக்கிய பங்கை மேலும் அதிகொள்ளுக்கிட்டு தனி அதிகாரமாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் இந்த உன்னதமான தொழில் இலவத்தை உலகமே செயல்படாமல் போகும் என்று வலியுறுத்துகிறார். It is within this spirit of reverence and appreciation that Thai Pongal celebrates the essence of farming and its indispensable contribution to sustaining life. இந்த பயபக்தி மற்றும் நன்றி உணர்வில் தான் தை பொங்கல் உழவு தொழிலும் உயிர் வாழ்வை நிலைநிறுத்துவதால் அதன் தவிர்க்க முடியாத பங்களிப்பையும் கொண்டாடுகிறது. Today, it is with immense joy and pride that I partake in the Pongal celebration, a festival that unites us in the shared acknowledgement of our cultural roots and communal gratitude. இன்று இங்கு பொங்கல் கொண்டாட்டத்தில் நான் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது கலாச்சார வேர்கள் மற்றும் சமூக நன்றி உணர்வை அடையாளமாக இந்த பண்டிகை நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கும் பண்டிகையாகும். I am also fortunate to have had the opportunity to pay homage to the philosopher sage Thiruvalluvar in several ways. தத்துவஞானி புலைவர் ஐயன் திருவள்ளுவருக்கு பல வழிகளில் மரியாதை செலுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. Yesterday, together with Minister of Urban Development, Construction and Housing of Sri Lanka, I inaugurated the Thiruvalluvar Kudiyarappu Model Village in Kilinochi, providing housing facilities to 24 families in the district.
நேற்று இலங்கையின் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சருடன் இணைந்து கிளிநொச்சியில் திருவள்ளுவர் குடியிருப்பு மாதிரி கிராமத்தை மாவட்டத்தில் 24 குடும்பங்களுக்கு வீட்டு வசதிகள் வழங்கி திறந்து வைத்தேன். Today morning, along with the Minister of Buddha Sasana, Religious and Cultural Affairs and Minister of Fisheries, Aquatic and Ocean Resources, I took part in the ceremonial naming of the cultural center in Jaffna with built over it with Indian assistance of over $11 million as the Tiruvalluvar Cultural Center. இன்று காலை புத்தசாசனம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சருடன் அத்தோடு கௌரவ கடற்தொழில் அமைச்சருடன் இணைந்து யாழ்ப்பாணத்தில் $11 மில்லியன் அமெரிக்க மேல் இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற பெயர் சூட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டேன். The cultural and historical bonds between Sri Lanka and India are both profound and enduring. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் வரலாற்று பிணைப்புகள் ஆழமானவை மற்றும் நீடித்தவை. These ties permeate every aspect of our shared heritage, language, literature, religion, art, architecture, and culinary traditions, forming a rich tapestry of interconnectedness. இந்த உறவுகள் மொழி, இலக்கியம், மதம், கலை, கட்டிடக்கலை மற்றும் சமையல் மரபுகள் போன்ற நமது பாரம்பரியின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவி ஒன்றோடொன்று இணைந்து ஒரு வளமான பிணைப்பை உருவாக்குகிறது. These deep bonds explain the steadfast support extended by India to Sri Lanka during times of need. இந்த ஆழமான பிணைப்புகள் தேவைப்படும் காலங்களில் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய உறுதியான ஆதரவுகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. India's unwavering solidarity with Sri Lanka, particularly in moments of crisis, is a testament to this enduring friendship. குறிப்பாக நெருக்கடியான தருணங்களில் இலங்கைக்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஒற்றுமை இந்த நீடித்த நட்புக்கு ஒரு சான்றாகும். Initiatives such as housing projects and livelihood programs have been instrumental in uplifting affected communities. இந்திய அரசினால் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் போன்ற முன்முயற்சிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. During the COVID-19 pandemic, India provided immediate economic and medical assistance, followed by critical support during Sri Lanka's subsequent economic recovery. கோவிட் தொற்று நோய்களின் போது இந்தியா உடனடி பொருளாதார மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மீட்சியின் போது முக்கியமான ஆதரவை வழங்கியது. We have done this unconditionally and in the spirit of friendship as a responsible neighbor. இந்த நல்லெண்ண செயல்கள் நமது நாடுகளிடையே நீடிக்கும் கூட்டுறவையும் பரஸ்பர மரியாதையும் எடுத்து காட்டுகின்றன. Moreover, India continues to champion cultural, artistic and religious exchanges, further fortifying the historic bonds that unite us. மேலும் கலை, கலாச்சார மற்றும் மத பரிமாற்றங்களில் இந்தியா தொடர்ந்து வெற்றி பெற்று நம்மை ஒன்றிணைக்கும் வரலாற்று பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது. I take this opportunity to express my heartfelt greetings to everyone celebrating the auspicious Thai Pongal today. இன்று மங்களகரமான தாய் பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தாய் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish to conclude by saying that India has been and shall always be an unconditionally steadfast neighbor and a true friend in all of Sri Lanka's pursuits. இந்தியா நிபந்தனையற்ற உறுதியான அண்டை நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாகவும் இருந்திருக்கிறது, எப்போதும் இருக்கும் என்று கூறி எனது உரையை முடிக்க விரும்புகிறேன். May the ties between our nations grow even stronger in the years to come. வரும் காலங்களில் நமது நாடுகளிடையே உறவுகள் மேலும் வலுவாக வளரட்டும். Thai Pongal வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அரசியல் பிரமுகர்களுடன் முக்கிய சந்திப்பில் ஈடுபட்டார். யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று மாலை ராப்பூசணத்துடன் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கருணைநாதன் இளங்குமரன், ரஜீபன், ஜெயச்சந்திரமூர்த்தி,
ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட சிலரும் இதில் கலந்து கொண்டனர்.